Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அகைன் ஒரு நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் சன் டிவியில் வரப்போகுது. அதுவுமே பூங்கொடி அப்படிங்கிற டைட்டிலில் சன் டிவிலே வரப்போகுது. அஃபிஷியலான ப்ரொமோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ப்ரொமோவை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நானுமே ஒன் டைம் ஷாக்கிங் ஆகிட்டேன். என்னடா இந்த சீரியல் நம்ம லிஸ்ட்லேயே இல்லாமல் திடீர்னு புதுசாக ஏதோ வருதுன்னு பார்த்தா சீரியலோட ப்ரொமோவை பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த சொக்கத்தங்கம் சீரியலில் தான் வேறு ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா பூங்கொடி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சன் டிவியில் புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு வேறு பேரை வச்சு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது வேறு டைட்டிலில் தான் சீரியல் வரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வர எல்லா சீரியலும் ஹீரோயின் பேரை வச்சு தான் வருது. இப்போ அந்த லிஸ்ட்டில் பூங்கொடி சீரியலும் சேர்ந்துருச்சு. இந்த சீரியலில் யார் ஹீரோயினாக நடிக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூவாத்தலையா சீரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச இளமதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ண ஆக்ட்ரஸ் ஸ்வேதா தான் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதே பூவாத்தலையா சீரியலில் பாண்டி கேரக்டர் பண்ணவர் தான் இதில் ஹீரோவாக பண்ணுறாரு. கிட்டத்தட்ட சைடு ஆக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரோல் கொடுத்துருக்காங்க. சொக்கத்தங்கம் அப்படின்னு பேர் வச்ச இப்போ பூங்கொடி அப்படின்னு நேம் மாற்றப்பட்டு இப்போ ரிலீஸ் ஆகிக்கிற ப்ரொமோவில். ஸோ உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, ஆடுகளம் சீரியல் வரும்னு சொல்லிட்டு இருந்தா பட் திடீர்னு மற்ற எல்லா ப்ரொமோவுமே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. ஆடுகளம் சீரியல் பிரைம் டைமில் வரணும்னு தான் இன்னுமே டிலே ஆகிட்டு இருக்கு. பட் இந்த பூங்கொடி சீரியல் அப்படி கிடையாது. பூங்கொடி சீரியல் கண்டிப்பாக நான் பிரைம் டைம் ஸ்லாட்டில் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. செவந்தி சீரியலில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற 18 ரீல்ஸ் தான் இந்த சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல டைம் ஸ்லாட் தான் இந்த சீரியலுக்கு கொடுப்பாங்க. ஸோ 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா புன்னகை பூவை சீரியல் 2+ ஆயிடுச்சு. ஆல்சோ ஆனந்தராகம் சீரியலும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதோட டிஆர்பி கம்மியாக தானே பிடிச்சி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 மணி 3 மணி இந்த 2 டைம் ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு டைம் ஸ்லாட்டில் தான் பூங்கொடி சீரியல் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. 18 ரீல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற செவந்தி சீரியலை கூட முடிச்சுட்டு 11:30க்கு வேறு ஏதாவது ஒரு சீரியலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் பூங்கொடியை கொண்டு வரலாம். பூங்கொடி சீரியல் எந்த டைம் ஸ்லாட்டில் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.